ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துள்ளி ஊத்து ஓடி வருவேன்னான்னு பார்த்தா சின்ன பிள்ளைங்களை விட பெரிய பாட்டிங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. நாம் யாவும் சேர்ந்து சங்கீதத்தில் இருக்கிற 118வது சங்கீதம் 1லிருந்து 29 வரைக்கும் வாசிக்க போகிறோம். அது வாசிக்கிறப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சங்கீதம் முடிகிறப்போ ஓசன்னா அப்படி சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்? ஓசன்னா. நம்மளுக்கு உதவி செய்யும்படி பிலிப் ஐயா நம்மளுக்கு சங்கீதத்தை வாசித்து உதவுவாங்க. இந்த மைக்கா சங்கீதம் 118 எல்லாம் எடுத்தாச்சா? பக்கம் 744 வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓசன்னா. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைத்துக் கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பட்டின நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை விவரிப்பேன். கர்த்தரனை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து என் ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கைகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. நானும் பார்த்துட்டே இருந்தேன், யாரு ரொம்ப சத்தமா ஓசன்னா சொல்றாங்கன்னா யார் சொன்னதுன்னு கெஸ் பண்றீங்க? கரெக்டா அஞ்சா பாட்டி தான். அஞ்சா பாட்டிக்கு ஒரு கிஃப்ட். அஞ்சா பாட்டி, நீ சத்தமா ஓசன்னா சொன்னதுக்கு ஒரு பரிசு. ஓகே, வெரி குட். கையை தட்டிடுவோமா? ஏன் ஓசன்னா அப்படி சொல்றாங்கன்னா, மக்கள் ஒரு ராஜா வேணும், என்ன விடுவிக்கிறதுக்காக ஒரு ராஜா வேணும், அவர் வரப்போறாரு, அவருக்காக நான் ஓசன்னா சொல்ல போறேன்னு அவங்க இருக்கிற துணி இலைங்க எல்லாம் எடுத்துன்னு என்ன சொன்னாங்க? ஓசன்னா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த யுத்தத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க போகுது, அதனால நான் அவரை வரவேற்கிறேன். ஆனா ஆண்டவர் அதுக்காக வரல. ஆண்டவர் எதுக்காக வந்தாரு? பாவத்தை போக்க. பைபிள் ஸ்டடியில் ஒரு கரெக்டான ஒரு வார்த்தை. யாருக்காக வந்தார்? அநேகருக்காக வந்தார். ஆமா, அது போல
நாமும் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் எனக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறோமா? இல்லை, இந்த வார்த்தை எனக்கு இல்லைப்பா. பாவம் செய்யாதன்னு சொன்னால் அது எனக்கு இல்லை, அது ஹன்சிக்கு தான், இல்லை அது அண்ணாக்கு தான், இல்லை அது அக்காவுக்கு தான் நினச்சிக்கிறோம். ஆனால் வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையும் ஆண்டவர் நம்மளுக்காக எனக்காக வைத்திருக்கிற வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோவான் 19:2-3. யோவான் 19:2-3. ராஜாவே வாருன்னு சொல்லி என்ன பண்றாங்க? முள்முடிய பின்னி வைத்திருக்கிறாங்க. ராஜா முள்முடியா வச்சுப்பாரு, அழகான கிரீடம் வச்சிருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ராஜா வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு முள்முடியை கொடுத்துறோம். நல்லாவா இருக்குது? அது ரொம்ப கேவலமா இருக்குதுல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. ஆண்டவர் நம்மளுக்காக கிரீடங்களை வைத்திருக்கார். வேதாகமத்தில் அநேக கிரீடம் இருக்குது. அதில் ஒரு சில கிரீடங்கள் மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கிறீங்களா? பைபிளை எடுத்து ரெடியாக இருந்துக்கோங்க. யார் முதல்ல வாசிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? ரெடியா? ரெடியா அக்கா, ஆன்டிஸ்? 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஜாய்சக்கா இங்க வாங்கக்கா. என்ன கிரீடம் போட்டிருக்குது? நீதி உள்ள கிரீடம். ஆண்டவர், வாமா மகளே, உனக்கு நீதியின் கிரீடம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப விசேஷமா வரவேற்பார். ஆனா எப்போ வரவேற்பாரு? நல்ல போராட்டத்தை போராடணும். அப்போதான் நம்ம என்ன கிரீடத்தை பெற முடியும்? நீதியின் கிரீடம் பெறணும். ஆண்டவரே, எனக்கு கிரீடம் மட்டும் வேணும், எனக்கு முள்ளு கிரீடம் வேணாம், ஆனால் நான் நல்ல போராட்டம் போராட மாட்டேன் அப்படின்னா ஆண்டவர் கிரீடம் தரமாட்டார். டாட்டா காட்டிட்டு போயிடுவார். நம்ம பரலோக ராஜ்யத்தில் போயிட்டு கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நல்ல காரியங்களை சேர்த்து வைத்து கொண்டே இருக்கணும். நான் இந்த பக்கம் நல்லது செஞ்சுட்டு நான் இந்த பக்கம் கெட்டது யோசிச்சேன்னா டம்பு தான், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணணும்? நல்ல 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 போராட்டம் போராடுற ஜபம் தான் பண்ணுறீங்க. நல்ல போராட்டத்தை போராடுறேன்னு சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை விசுவாசத்தை இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது யார் சொல்றான் அப்படின்னா பவுல் அண்ணன் சொல்றாரு. எனக்கு ஆண்டவரை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருப்பா. உனக்கும் ஆண்டவர் தருவாரு அந்நாளிலே. அப்படின்னா எப்போனா நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர், வாமா என் தங்கமே, என் வைரமே. இப்போ கிரீடத்தை ஜாய்ஸ் அக்கா தலைமையில வச்சாங்க, எவ்வளோ பிரகாசமா இருந்துச்சு அக்கா முகம். என்ன வெத்து கிரீடம், 50 ரூபா 60 ரூபா கூட இருக்காது. ஆனால் ஆண்டவர்
நம்மளுக்காக வைத்திருக்கிற கிரீடம் ரொம்ப விசேஷமானது. அடுத்த வருஷம் நாம் வாசிப்போம். யாக்கோபு 1:12. ஜாய்சக்கா கேட்ச் போடுங்க அக்கா. ஒரு நிமிஷம். ஜாய்சக்கா உங்களுக்கு கிஃப்ட் கேட்ச். ஓகே, யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜெர்மனி அக்கா வாங்கக்கா. என்ன கிரீடம்க்கா? ஜீவ கிரீடம். ஆண்டவர் வாமா மகளே அப்படி சொல்லிட்டு ஜீவ கிரீடத்தை தலையில முடிசூட்டி ஆண்டவர் வாமா அப்படின்னு வரவேற்பாரு. நம்ம வாக்குத்தத்தத்தை இழந்துட்டோம், வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கல அக்கா, வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கல அப்படின்னா இந்த கிரீடம் கிடைக்காது. என்ன பண்ணாது? கிடைக்காது. ஆண்டவர் எனக்காக வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து, ஆண்டவரே நீங்கள் எனக்காக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்குறீங்க, நான் இதை சுகந்தரித்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். நானும் இந்த மாதிரி தான் ஒரு நாள் ரொம்ப வருத்தமாக இருந்தேன். ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு நான் ஹாஸ்டலில் ஒரு நாள் இருந்தப்போ எங்கேயாவது ஆண்டவருடைய வார்த்தை கேட்குமா அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது தூரத்தில் ஒரு இடத்துல பாட்டு சத்தம் கேட்டுச்சு. சரி நம்ம கடகடன்னு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே நான் உட்காந்துட்டு இருந்தேன். பிசாசு ஒரு வசனம் முடியுது, அம்மா கிளம்புமா, உனக்கு உடம்பு சரியில்லை, டயர்டாக இருக்குது, அடுத்த நாள் வேலைக்கு போனோம், கிளம்புன்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் தான் எனக்கு வேண்டிய வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார், கர்த்தர் எனக்கு சகாயர் அப்படின்னு. நம்மலாம் அந்த வார்த்தையை கேட்டிருக்கோம், கர்த்தர் எனக்கு சகாயர்னு. அதுவே அந்த வார்த்தையை எப்படி என்னோடய வாழ்க்கையில் நிலைநிறுத்த போகிறீங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் அதை கேட்டுட்டே இருந்தப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை பயன்படுத்தினார், ஒவ்வொரு நாளும் என்னை சீர்படுத்தினார், ஒவ்வொரு நாளும் என்னை ரொம்ப அலங்கரித்தார். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாக்குத்தத்தை வச்சுட்டு நான் நோட்டில் எழுதிட்டேன், நான் செவத்தில் எழுதிட்டேன், நான் பேனர் அடிச்சு ஓட்டிட்டேன், நான் வீட்டில் தொங்க போட்டுக்கிறேன், கழுத்தில் தொங்க போட்டுக்கிறேன், வேலைக்கு ஆகாது. ஜீவ கிரீடம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வாக்குத்தத்தத்தை சுகந்தரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? அப்படி செய்கிறோம். அப்படின்னா எப்படின்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி சித்ராக்கா வாங்கக்கா. அக்கா என்ன கிரீடம்க்கா ஆண்டவர் சொல்றாரு? வெரி குட். அழிவில்லாத கிரீடத்தை ஆண்டவர் முடி சொல்றாரு. ரொம்ப அழகா இருக்குல்ல பார்க்குறப்போ. ஆனால் எப்படி கேள்வி இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் எப்படி பார்த்துருவோமா? எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் தம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறதும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அன்சியக்கா கேட்ச். வெரி குட்.
ஆண்டவர் எனக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். எனக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஒரு ஹல்லேலூயா சொல்லணுமா? அந்த ஓட்டத்தில் நான் ஓடாம ஹன்சி கொஞ்சம் எனக்காக ஓடு ஹன்சி, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு தூக்கமாக இருக்குன்னா ஓட முடியுமா? ஓட முடியாது. இல்லை எனக்காக ஆரியா நீ எனக்காக கூட வா ஆரியா, நீ என் கூடவே வந்தேன்னா எனக்கு எனர்ஜியாக இருக்கும், என்னை கட்ட மாதிரி வான்னு ஆரியா கூட்டின்னு போக முடியுமா? கூட்டின்னு போக முடியாது. நம்மளுடைய இலக்கை நோக்கி ஆண்டவரோடு சேர்ந்து இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். எப்படி ஓடணும்? அரிசி ஊற வச்சு மாவு அரைக்கணும் அப்படின்னா எத்தனை மணி நேரம் ஊற வைப்பீங்க? 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம். இல்லை நான் அரிசி அப்படியே போட்டு அப்படியே மாவு ஆட்டுறேன்னா என்ன வரும்? வராது. மாவு வரவே வராது. ஏன் வராது? அது ஊர்லையே. நம்ம அந்த அரிசி ஊறுற வரைக்கும் என்ன பண்ணோம்? பொறுமையோட வெயிட் பண்ணோம். ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நம்ம ஓடல அப்படின்னா, நான் அரிசி ஊறுற டைம் வரைக்கும் வெயிட் பண்ணல அப்படின்னா மாவாக வராது, ரவையாக தான் வரும். ரவையை வச்சுன்னு தோசை சுட முடியுமா? உப்புமா தான் கிண்ட முடியும். நான் தோசை வேணாம் நினச்சின்னு ரவையை போட்டு தோசையை ஊற்ற முடியும்? வாய்ப்பே இல்லை. நம்ம பொறுமையாக அரிசியை ஊற வச்சு உளுந்து ஊற வச்சு, எங்கள் அக்காவோட மாமியார் ஊர்லேருந்து கருப்பு உளுந்து கொடுத்து அமிச்சாங்க. அந்த உளுந்தை கழுவணும்னா எப்பா 10 வாட்டி கழுவணும். எத்தனை வாட்டி கழுவணும்? அத்தனை வாட்டி பொறுமையாக கழுவுனாதான் மாவு மாதிரி வரும். இல்லைன்னா அங்கங்கே கருப்பாக போட்டின்னு இருக்கும். ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, நான் ஒரு 2 வாட்டி மாவு வாட்டினேன், அதனால இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். அந்த பொறுமை இல்லை அப்படின்னா நம்ம ஓட்டத்தில் ஓடி ஜெயிக்க முடியவே முடியாது. அடுத்த வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடம். நம்ம நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ஈஸ்டருக்கு குட் ஃப்ரைடேக்கு நல்லா மல்லிப்பூ போட்டுன்னு வருவாங்க, நல்லா பெருசாக போட்டுன்னு வருவாங்க. அது வாடி போயிடுச்சுன்னா நல்லாவா இருக்கும்? நல்லாவே இருக்காதுல்ல. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு? மகிமையுள்ள என்ன கிரீடம்? வாடாத கிரீடம். எப்படி முடிசொட்டு போகிறான்? அக்கா வாங்கக்கா, கிட்ட வாங்கக்கா, கிட்ட வாங்க. ஆண்டவர் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெரும்படி அப்படி செய்கிறார். மறுபடியும் எப்படின்னு வருது? எப்படி படிச்சிருவோமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. மறுபடியும் வாசிப்போம். ஐயா கொஞ்சம் வாசிங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை மேய்த்து. இப்போ நம்ம சபைக்கு வரோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சில காரியங்களை நியமித்து வைத்திருக்கார். அஞ்சா பாட்டி சீக்கிரமா வா, வந்து உட்காந்து ஜோம் பண்ணு. ஜாய்ஸக்கா ஒரு 4 பேரை கூட்டின்னு வா சபைக்கு, ஒரு 4 இடத்துல போயிட்டு வா. பாட்டி சீக்கிரமா வந்து உட்காந்து ஜோம் பண்ணு, பைபிள் படி, அம்மா வந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலைகளை நியமித்திருக்கிறார். அது எப்படின்னா கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்கு அல்ல. அப்படின்னா இவங்களை கூட்டின்னு வந்தா எனக்கு வந்து சாக்லேட் கிடைக்கும், இவங்களை கூட்டின்னு வந்தா எனக்கு ஒரு பென்சில் கிடைக்கும்,
அதுக்காக அல்ல, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக. வாசிங்க. அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, அவலட்சணமான ஆதாயத்துக்கு அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். எப்படியா செய்யணுமா? மாதிரியா இருக்கணுமா? நம்ம ஒரு மாதிரியா இருந்தா மாதிரியாலாம் இருக்க முடியாது. அது ஒரு மாதிரி தான், அது வேலைக்காகாது. இது ஒரு மாதிரி தான், வேலைக்காகாது. நம்ம எப்படியா இருக்கணும்? மாதிரியா இருக்கணும். ஒரு மாதிரி இல்லை, மாதிரி. நான் மாதிரியா இருக்க வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாதிரியா இருமா, மாதிரியா இருப்பா, ஒரு மாதிரியா இருக்காத, மாதிரியா இரு. நம்ம ரெண்டு வார்த்தையை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். சுதந்திரம், சுதந்திரம். சுதந்திரம்னா என்னது அக்கா? சுதந்திரம்னா என்னதுக்கா? ஃப்ரீடம். சுதந்திரம்னா ஃப்ரீடமா இருக்கிறது. ஓகே, வெரி குட். ஓகே, வேற யாருன்னா? விசுவாசிக்கு மட்டும்தான். ஓகே, வேற யாருன்னா? சுதந்திரம் அப்படின்னா என்னது? நம்ம கொடுக்கிறது, ஃப்ரீடம். பாட்டி என்ன சொல்றான்? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவது தான் சுதந்திரம். ஓகே, சுதந்திரம் அப்படின்னா என்னது? இன்ஹெரிட்டன்ஸ். அக்கா இங்கிலீஷ்ல சொல்றாங்க, தமிழ்ல சுதந்திரம் அப்படின்னா என்னது? எப்படின்னா, ஆர்யா வந்து போன வாரம் எங்கள் அம்மா என்ன ஏதோ சத்தமாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? சத்தமாக ஏதோ சொல்லிட்டாங்க. வந்துட்டு அது ஏன் பொண்ணு, எப்படி சொல்லுது? அது ஏன் பொண்ணு, சின்ன பொண்ணு வந்துட்டு அது என்னது? சுதந்திரம். இது என்னுடைய பொண்ணு ஹன்சி, என்னுடைய பையன் பிளஸ்வின், என்னுடைய பொண்ணு ஆர்யா, அப்படிதானே? இது என்னுடைய சொத்து, நான் தரமாட்டேன். இது என்னோட மூக்குத்தி, நான் தரமாட்டேன். அது வந்து சுதந்திரம். சுதந்திரம் அப்படின்னா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம்ல, ஒரு விடுதலை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம்ல, அதுதான் சுதந்திரம். ஆண்டவர் வந்து எனக்கு இந்த காரியத்திலேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார், அது வந்து சுதந்திரம். ஏன் ரெண்டு வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, வேதாகமத்தை நம்ம படிக்கிறப்போ அப்படியே படிச்சுன்னு போயிடுறோம், ட்ரெயின் ஓடுற மாதிரி. நிறுத்தி நிதானமாக படிக்கிறப்போ தான் சுதந்திரத்துக்கும் சுதந்திரத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் ஒன்றா இல்லையே. அதனால் நம்ம வேதாகமத்தை வாசிக்கிறப்போ நிறுத்தி நிதானமாய் நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நான் வந்து மாதிரியா இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஏசாமி தான் உங்களுக்கும் எனக்கும் மாதிரி. இந்த சர்ச்சில் இப்படி இருக்குது, அதனால நான் போக மாட்டேன். இந்த வீட்டில் அப்படி இருக்குது, அதனால நான் போக மாட்டேன். ஐயா இங்கே பாட்டு நல்லா இல்லை, அங்கே தான் பாட்டு நல்லா இருக்குது, அதுக்காக இல்லை. நான் இயேசுவை தான் மாதிரியாய் வைத்து நாம் பின்பற்ற ஒன்றாய் கூடி வருகிறோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே
நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். அக்கா வாங்கக்கா. என்ன கிரீடமா இருக்கும்? மகிழ்ச்சியின் கிரீடம். அக்கா சொல்லும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா மகிழ்ச்சியின் கிரீடம் சொல்றாங்க. கரங்களை தட்டுவோமா? ஆண்டவர் ஒருத்தரை வரவேற்கிறப்போ ரொம்ப மன மகிழ்ச்சியா வரவேற்பாராம். நம்ம சோர்ந்து போகாம ஆண்டவரோட இருந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் இப்படி செய்யணுமா, நான் அப்படி செய்யணுமா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ரெடியா இருப்போம். இயேசு சுவாமி 7 காரியங்களை வெறுக்கிறார். என்ன காரியம் நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும். நீதிமொழிகள் 6 காரியங்களை வெறுக்கிறான். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னென்ன எத்தனை வருது அப்படின்னு. மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை, பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்தவருக்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணிதல். நம்ம இதெல்லாம் செஞ்சுன்னு தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்படிதானே? போய் பேசுகிறோம், பொய்யானதை பார்க்குறோம், பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் எப்படி சண்டை மூட்டி விடலாம், அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை போடுறது, தேவையான இடத்துல சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது. வெளியில் இல்லை, சபைக்குள்ளே இருக்கிற மக்களே நம்ம சீர் செய்வோம். 7 காரியங்களை, இந்த 7 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். அவர் நான் உன்னை தரசில் வச்சு பார்க்க போகிறேன்னு சொல்ல, இது கரெக்டா இது கரெக்டா, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாலாம் ஆண்டவர் இல்லை. நான் சும்மா தான் கெட்ட வார்த்தை பேசினேன், சும்மாலாம் இல்லை. ஆண்டவர் எல்லாமே கணக்கில் வைத்திருக்கிறார். நம்ம பொய்யை பேசக்கூடாது, பொய்யை பார்க்கக்கூடாது, தேவையில்லாத இடங்களில் நடக்கூடாது, இன்னொருத்தருக்கு சண்டை முட்டி விடக்கூடாது, இன்னொருத்தர் வீடுங்களில் நம்ம போய் பிரச்சனை பண்ணிட கூடாது. விளங்குதுங்களா? விளங்குற ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 வரை. மார்க்கு 7:20லிருந்து 23. மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது சம்பவம் அப்படி சொல்லிடுறேன்னா, கையை கழுவாம சாப்பிட்டுறாங்க. இப்போ நம்ம குழந்தை கை கழுவாம சாப்பிட்டதுன்னா என்ன சொல்லுவோம்? ஏய், கை கழுவாம சாப்பிட்ற, அது நல்லது இல்லை. பழைய ஏற்பாடு காலங்களில் பிரமாணம்னு இருக்குது. 613 பிரமாணம் கொடுத்துருக்கார் ஆண்டவர். அந்த பிரமாணத்தின்படி தான் வாழணும். அப்படிதானே? அந்த பிரமாணத்தின்படி வாழலை அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை உண்டு. இப்போ நம்ம கை கழுவாமல் சாப்பிட்டா என்ன சொல்லுவோம்? குழந்தைய கை கழுவாமல் சாப்பிடாது, ஒழுங்காக கை கழுவி சாப்பிடு. அப்படி ஆண்டவர் கூட இருந்தவங்க கை கழுவாமல் சாப்பிட்டாங்கன்ட்டு ஒருத்தர் பார்த்து சொல்லிட்டார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்படின்னா இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறதுல பிரச்சனை இல்லை. இங்கேருந்து இப்படி வருது பாருங்க, வாந்தி இல்லை வார்த்தை. ஏய் நீ டேஷ் டேஷ், ஏய் நீ டேஷ் டேஷ், நீ டேஷ் டேஷ், அந்த வார்த்தை என்ன பண்ணுமா? தீட்டுப்படுத்தும். இப்படி பிரச்சனை இல்லை. சாப்பிட்டா வயிற்றுக்குள்ளே போயிட்டு வெள்ளம் வந்துடுதா?
கரெக்டாக வந்துட்டான். எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டு அம்மா ஆப்ரேஷன் பண்ணிட்டு என்னம்மா கேட்டாங்க? கேஸ் போயிடுச்சா? எங்கள் அம்மாவுக்கு ஒரே கோவம். கேஸ் போயிடுச்சான்னு எப்படி வந்து கேட்பாங்க? அதெல்லாம் கேட்கலாம்மா. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிட்டு கேஸ் போகலன்னா பெரும் பிரச்சனை. ஏன்னா உள்ளே போய் அடைச்சிருந்து அது ரொம்ப ஃபார்ம் ஆகி வயிறு உபாசமாயிரும். அது வெளில போயிடுச்சுன்னா ஓகே, பேஷண்ட்டு நல்லா இருக்குது. ஒரு வாட்டி கேட்க மாட்டாங்க. வந்துட்டு எம்மா கேஸ் போயிடுச்சா, எம்மா கேஸ் போயிடுச்சா, எம்மா கேஸ் போயிடுச்சா. அதுதான் நல்லா இருக்கிறதுக்கான அடையாளம். ஆனால் இங்கேருந்து வெளியில் வருது பாருங்க, அதுதான் தீட்டுப்படுத்தும். நம்ம நல்ல காரியங்களை பேசுவோம், நல்ல காரியங்கள் படி நாம் நடப்போம். அக்கா தொடர்ந்து வாசிங்க. எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளே இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்படின்னா உள்ளத்திலிருந்து வரதுதான் பிரச்சனையே. நல்லதாக வந்துச்சுன்னா சூப்பர். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறப்போ பல்லி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? சாப்பிடவே முடியாது. ஏன்? பல்லி விஷம். நம்ம ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறோம், பரலோக ராஜ்யத்தை கட்ட போகிறோம் அப்படின்னா உள்ள ஒரு விஷத்தை போட்டால், தீட்டான காரியத்தை செஞ்சா, போய் பேசுனா, கபட நினைச்சா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்பட மாட்டார். நாம் வாசிப்போம் பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கடைசியாக சகோதரியே, கடைசியாக சகோதரரே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கடைசியாக சகோதரரே, கடைசியாக சகோதரியே. அக்கா படிங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள், அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆண்டவர் கடைசியா சொல்றார், சகோதரரே, உண்மையா இருக்கிறது எதுவோ, ஒழுக்கமா இருக்கிறது எதுவோ, நீதி உள்ளது எதுவோ, கற்புள்ளது எதுவோ, அன்புள்ளது எதுவோ, நற்கீர்த்தி உள்ளது எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வேறு காரியத்தை நாம் யோசிக்க வேண்டாம். நம் கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளவைகளை நாடணும்ப்பா, ஆண்டவரே ஒழுக்கம் உள்ளவைகளை நாங்கள் நாடணும் சுவாமி. புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ ஆண்டவரே அவைகளையே நாங்கள் நோக்கி ஆண்டவரே ஓட்டத்தை நாங்கள் முடிக்கணும் சுவாமி. ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆண்டவரே வெளியேற பெற்ற கிரீடங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் வீணாய் போயிடக்கூடாதுப்பா. நாங்கள் தீட்டுள்ள காரியங்களை ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது சுவாமி. ஆண்டவரே நாங்கள் நற்காரியங்களை, அன்பை,
ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளணும், அதன்படி நாங்கள் வாழணும். ஆண்டவரே எங்களை ஒரு மாதிரியாய் நீங்கள் வைங்கப்பா. ஆண்டவரே உம்மை பார்த்து நாங்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து ஆண்டவரே நாங்களும் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே நீங்கள் என்னுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் என்னுடைய சாட்சியிலேருந்து வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே மற்றவர்கள் என்னை பார்த்து விசேஷமானவளே, விசேஷமானவனே, விசேஷம் உள்ளவனே அப்படின்னு அறியணும். ஆண்டவரே உடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் தெளிவாய் படிக்க எங்களை ஒப்பு கொடுக்குறாப்பா. எங்களோட நீங்கள் பேசுனதுக்காக நமக்கு நன்றி. உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹோசன்னா. வெரி குட் பாட்டி. ஒரு கிரீடம்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஃபேஷன் ஷோ நடந்துன்னு வராங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன கொடுப்பாங்க? கிரீடம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? வாங்கிக்குவாங்க. ஏன் வாங்கிக்குவாங்க? ஏன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் எனக்காக நியமித்து வைத்திருக்க கிரீடத்தை எனக்கு மாத்திரம் தான் தருவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் யாருக்கும் கொடுத்துட மாட்டார். அதனால உங்களுடைய கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க உங்களுடைய ஓட்டத்தை, நல்ல ஓட்டத்தை நீங்கள் ஓடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.